ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் கருப்பு சுண்டலை நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு பாசிப்பருப்பும் உளுந்தையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கலாம். காரத்துக்கு கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச மாவில் தோசையை இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ தோசையை திருப்பி விட்டு இந்த சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான கருப்பு சுண்டல் வச்சு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.